வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இந்த இதில் ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஐபிஎல் மேட்ச் ஒவ்வொரு நாள் நடக்கும்பொழுது நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக இதை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது. அதனால் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கலாம். ஒவ்வொரு காலக்கணிதம் அப்படின்றது இந்த எல்லா காலத்தையும் தானே கணிக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்ல முடியும்னா ஏன் ஐபிஎல் மேட்ச்சை ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதா அப்படின்ற எண்ணத்தில் உருவானது தான் அது. நம்ம இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல கை கொடுக்கக்கூடியது ஜாமக்கோல்லாருடன் தான். ஜாமக்கோல்லாருடத்தில் நம்ம போட்டு நம்ம பார்த்து இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம கணிப்போம். இன்றைய மேட்ச் இன்றைக்கி நமக்கு 30/4/2024 இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் லக்னோவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம ஆர்வடம் போட்டு பார்க்கலாம். ஆர்வடம் போட்டு பார்த்ததில் இன்றைக்கி கரெக்டாக நம்மளுடைய ஆர்வடம் 30/4/2024 3:17 இந்த நேரத்திற்கு நம்ம ஆர்வடம் போடுறோம். இந்த ஆர்வடம் போட்டோம்னா இப்போ உதயம் மகர உதயமாக வந்திருக்கு. உதயாதிபதி சனி 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உதயத்திலேயே வெளி கிரகத்தில் ஜாம கிரகத்தில் சுக்கிரன் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு ஆரூடம் அப்படின்றது 7ஆவது வீடாக வந்திருக்கு. ஆரூடாதிபதி சந்திரன் உதயத்திலே இருக்கார். இதில் கவிப்பு அப்படின்றது 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எதிரணி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி நமக்கு சுக்கிரன் சந்திரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. சந்திரன் உதயத்தில் இருக்கார். வெளிக்கிரகத்தில் ஜாம கிரகத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துலேயே மாந்தி இருக்குது. இப்போ அதுக்கடுத்து ஜெயிக்கிறதுக்கு உதயத்துக்கு 9ஆவது வீடு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆவது வீட்டில் பாம்பு இருக்குது. அதில் கேதுவும் இருக்குது. உதயத்துக்கு விட்டு தரக்கூடிய லக்கு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய 9ஆவது வீட்டுக்கு இருக்குது. 11ஆவது வீட்டில் கவிப்பு இருந்தாலும் 11ஆவது வீட்டு அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கார். அதனால் உதயம் அதை காட்டிலும் எதிரணிக்கு பார்த்தோம்னா 7க்கு 7 8 7ஆம் அதிபதி 8ல் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அந்த சனி பகவான் வெளிவட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துக்கு 9ஆவது அதிபதி குரு பகவான் அவர் 10ல் இருக்கார். உள்வட்டத்துலேயும் சரி வெளிவட்டத்துலேயும் சரி. அதனால் குரு பகவான் 10ல் இருக்கார். அதனால் குரு பகவான் நல்ல பலமாக இருக்கார். அது இவருக்கு அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 11ஆவது வீட்டு அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கார். அதனால் ரெண்டையும் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸுக்கு ஆப்போசிட் கிரகமாக இருக்கக்கூடிய லக்னோவுக்கு பலம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய மேட்ச்சில் லக்னோ ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் மும்பை இந்தியனுக்கு சாதகமாக இருக்குது. 6ஆம் இடம்ன்றது அந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ன்றதுனால 6ஆம் இடம் சாதகமாக இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் லக்னோ மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அதனால் இன்றைய மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய மேட்ச் நீங்களும் செஞ்சுருங்க, பாருங்கள் இன்றைய மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்முடைய ஜாமக்கோள் கணிதங்கள் என்றைக்குமே தப்பாக போகிறதில்ல. அதனுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.